இன்றைய வேதவசனம் ஜூலை 3. வேதத்துல மத்தேயு 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆண்டவருடைய நாமம் எப்போ மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டுதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஸோ ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடல்களை பாடுறோம், ஆராதனையை நம்ம செய்கிறவர்களாக காணப்படுறோம். ஸோ அதெல்லாம் பக்திக்கு ஏதுவான காரியங்களாக தான் காணப்படுமே தவிர்த்து அது நிமித்தமாக நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயலாது. அப்போ ஆண்டவருடைய நாமம் எப்போ மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நற்கிரியைகள். நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படிங்கிறது தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க தேவனுடைய பிள்ளையா, தேவனை உடையவர்களா நீங்க வாழ்ந்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை பார்க்கும் போதே ஆண்டவருடைய பிள்ளை சரியா லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது நிமித்தமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆனா நம்ம பாடல்கள் நிமித்தமாகவும் ஆராதனை நிமித்தமாகவும் மட்டும் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரை தூஷிக்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் காணப்பட்டுச்சுன்னா அது நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறதே கிடையாது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கிரியைகளின் நிமித்தமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். Thank you. Have a nice day.